கும்பகோணம் மகாமக பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று விமரிசையாக தொடங்குகிறது. உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமகம் பெருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று கொடியேற்றத்துடன் மகாமக விழா தொடங்க உள்ளது. இதையொட்டி கும்பகோணம் நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மகாமக குளம் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள கோவில்களில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கும்பகோணத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவில் 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களுக்காக குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்தம் என பல அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகம் செய்துள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 22ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் கும்பகோணம் மகாமக பெருவிழா நிறைவு பெறுகிறது. இதனிடையே மகாமக பெருவிழாவை ஒட்டி இந்து மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தங்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் தலைமையில் மகாமக குளத்தில் கலக்கப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் போலீசாரின் தடையை மீறி குளத்தில் இறங்கி புனித நீராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மகாமக குளத்திலே 20 தீர்த்தங்கள் இருக்கின்றன. பாரத நாடு முழுக்க இருந்து புண்ணிய நதிகளிலே இருந்து 20 பகுதிகளிலே இருந்து 20 தீர்த்தங்கள் புனித கலசங்களிலே சேகரிக்கப்பட்டு பகவத்பாதர் விநாயகர் கோவிலிலே வைத்து பூஜிக்கப்பட்டு மகாமக குளக்கரையிலே பூஜ்ய சங்கராச்சாரியார் அவருடைய அருளாசிகளோடும் மடாதிபதிகள், ஆதீனங்கள் ஆகியோர் முன்னிலையிலே, ஊர் பெரியவர்கள் முன்னிலையிலே மகாமக குளத்திலே அனைத்து நதிகளின் தீர்த்தங்களும் எழுந்தருளச் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடைபெற்றது.